போன வீடியோவில் புக் ரீடிங்கை பற்றி பேசியிருந்தோம். ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க, மார்னிங் படிக்கிறோம், ஆஃப்டர்நூன், ஈவினிங்லாம் சொல்லியிருந்தீங்க. இதில் ஏதோ பெனிஃபிட் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் மார்னிங் படித்தீங்க அப்படின்னா மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே இது ஆஃப்டர்நூன் படித்தா நம்மளுக்கு ரீசார்ஜ் பண்ண மாதிரி இருக்கும் நம்மளோட டேவை. இதே இது தூங்க போகிறதுக்கு முன்னாடி பெட் டயத்தில் படித்தோம் அப்படின்னா காம் மைண்ட் கிடைக்கும், நம்ம நல்லா ரிலாக்ஸாக தூங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் படிக்கும்போது எப்படி படிக்கிறீங்க, எந்த நேரத்தில் படிக்கிறீங்க அப்படிங்கிறது நம்மளோட இது. இதில் எல்லா புக் ரீட் பண்ணும்போது காமனாக ஒரு பெனிஃபிட் இருக்கும். என்ன அப்படின்னா, ஸ்க்ரீன் டைமை குறைக்கிற ஒரு பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்குது. நீங்கள் எந்த டே படித்தாலும் சரி, ஆஃப்டர்நூன் படித்தாலும் சரி, நைட் படித்தாலும் சரி, புக் ரீடிங் ஹேபிட் வந்து உங்களோட ஸ்க்ரீன் டயத்தை குறைக்குது. இப்போ நம்ம ஸ்க்ரீன் டைம் தான் நம்மளோட டிஸ்ட்ராக்ஷன் நம்பர் 1 இருக்குது. ஸோ அந்த டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து வெளியில் வர்றதுக்கு, நம்மளை பூஸ்ட் பண்ணுறதுக்கு, நம்ம நாலேஜை டெவலப் பண்ணோம் அப்படின்னா புக் ரீடிங் பெஸ்ட் சாய்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.